அல்லாஹ் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், லஅம்லஅன்ன ஜஹன்னம், நரகத்தை நான் நிறைத்தே தீருவேன். அம்லஉ ஜஹன்னம், நரகத்தை நிறைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லஅம்லஅன்ன ஜஹன்னம், நரகத்தை நிறைத்தே தீருவேன். அல்லாஹ் உறுதியாக சத்திய வாக்களிக்கிறான். சகோதரர்களே, உலகத்தில் என்ன விளையாட்டு போடலாம், யாரை விட்டும் தப்பிக்கலாம். ஆனால் உலகத்தை விட்டு மறுமை வாழ்வில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கும் 2 வாழ்வு, 2 கூட்டம். ஒன்று சீதேவிகள், 2வது மூதேவிகள். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். அல்லாஹ் சொல்றான் 2 கூட்டம் தான். ஒன்று சொர்க்கவாதி, 2வது நரகவாதி. சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த ரமலான் மாதத்தில் சுவர்க்கத்துடைய அமல்களை நாம் அதிகமாக செய்திருக்கிறோமா அல்லது நரகத்துடைய அமல்களை நாம் செய்திருக்கிறோமா? இன்றைய தினம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஒவ்வொருவரும் உங்களை கேளுங்கள், நான் இன்று மௌத்தாகினால் நரகவாதியா அல்லது சொர்க்கவாதியா? அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விடயம். ஆனால் உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சுவர்க்கத்துடைய அமல்கள் என்னிடம் இருக்கிறதா அல்லது நரகத்துடைய அமல்கள் என்னிடம் இருக்கிறதா? பயங்கரமானது சகோதரர்களே, பயங்கரமானது. 145 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் குர்ஆனில் நார், நெருப்பு என்ற வார்த்தையை பாவிக்கிறான். 72 இடங்களுக்கு மேலால் அல்லாஹ் ஜஹன்னம், கொழுந்து விட்டெறியும் நரகம் என்ற பெயரை அல்லாஹ் பாவிக்கிறான். சகோதரர்களே, எதற்காக? இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை நம்மை நெருப்பில் போட்டு பத்த வைக்க வேண்டும் என்பது. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் ரஹ்மான், தாயை விட இரக்கமுள்ளவன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், உலகத்தில் மட்டும்தான் வேண்டும், அதில் அல்லாஹ் தான் ஜட்ஜாக இருப்பான். அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டில் சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களோடு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான், பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான். ஆகையால் கண்மூடித்தனமாக உலகத்தில் சூரத்துல் காஷியா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இமாம் சாப் ஹத்தீப் அவர்கள் தொழுகையின் 2வது ரக்காத்தில் ஓதுவாரே, அர்த்தம் தெரிந்தால் கல்புகள் வெடித்து விடும் சகோதரர்களே. அவ்வளோ பயங்கரமான சூரா அது. இந்த மைக்குடைய சத்தம் எப்படி இருக்கிறது? அடி தருவதை போல் இருக்கிறதா இல்லையா? கணீர் என்று இருக்கிறதா இல்லையா? ஆனால் இந்த பள்ளியை தாண்டி செல்லும் பொழுது இந்த மைக்குடைய சத்தம் வெளியில் கேட்காது. ஆனால் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதினால் சகோதரர்களே, சகோதரர்களே, தூரத்தில் இல்லை காஷியா, எப்பொழுது வரலாம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் என்னை பயப்படாமல் சிரித்து சிரித்து வாழ்ந்தவர்கள், உலகத்தில் ஹராத்தை செய்யும் பொழுது பயம் வந்தால், அச்சம் வந்தால் அங்கே பயப்பட தேவையில்லை, அங்கே சிரிக்கலாம். உலகத்தில் அங்கே சிரிக்கலாம். உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழுங்கள், அங்கே சிரிக்கலாம். சகோதரர்களே, கஷ்டம் இல்லாமல் வைத்திருப்பேன், நீ கஷ்டப்பட்டது எனக்காக அல்ல. ஆகையால் தஸ்லா நாரன் ஹாமியா, அல்லாஹ் சொல்றான், ஹாமியா என்ற நரகத்தை நான் வைத்திருக்கிறேன். ஹாமியா என்ற நெருப்பு. ஹாமியா என்ற என்ன தெரிந்ததா? அல்லாஹ் சொன்னானாம், இன்னும் 1000 வருடங்கள் பத்த வையுங்கள். இதெல்லாம் நீங்கள் கற்பனை கெடுக்க வேண்டும் சகோதரர்களே, பொய் அல்ல இதெல்லாம். இது குர்ஆனும் ஹதீஸும், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. என்னடா மிம்பரில் வைத்து பயங்காட்டு, பயங்கரமான மலக்குகள். அலைஹா 19 காவலாளிகள், 19 பயங்கரவாதிகள், பயங்கரமான மலக்குகள் அந்த நெருப்பை மூட்டினார்களாம், ஜபானியாக்கள். சகோதரர்களே, இப்பொழுது என்ன நிறத்தில் பத்துகிறது தெரியுமா? கருப்பு நிறத்தில் பத்துகிறது.
உலகத்தில் நீங்கள் நெருப்பு பத்த வைத்தால் வெளிச்சம் கிடைக்கும் சகோதரர்களே. 3000 வருடங்கள் மூட்டப்பட்ட அந்த நரகம் கருப்பு நிறத்தில் பத்தி கொண்டிருக்கிறது. ஆனியா என்ற பானம். ஆனியா, பெண் குழந்தைகளுக்கு பேர் வைத்து விடாதீர்கள். ஆனியா என்று. ஆனியா என்றா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு இதுக்கு அங்கால அதை கொதிக்க வைக்கலா. இவர் தாகத்தாயை பிடித்து மருந்தை ஊத்துவால். கற்பனை பண்ணுங்கள், இப்படித்தான் நரகவாதிக்கு குடிப்பாட்டப்படும். குடித்த உடனே என்ன செய்யும்? தாகம் தீருமா சகோதரர்களே? தாகம் தீருமா? அல்லாஹ் சொல்றான், தெரியாமல் நாம் வாழ்கிறோமே, சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையின் எத்தனை வருடத்தை நாசமாக்கி விட்டோம். எத்தனை வருடம் நீங்கள் படித்திருந்தால் என்ன, நீங்கள் பணத்தை சம்பாதித்திருந்தால் என்ன, உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் வாழ்ந்தால் தான் என்ன? குர்ஆனை படிக்கவில்லையே. கொலை செய்து விட்டான் கொலைகாரன், அநியாயக்காரன். இந்த ரமதான் மாதம் நாம் எவ்வளவு நிம்மதியாக நோன்பு, எவ்வளவு சந்தோஷமான சாப்பாடுகள், எவ்வளவு நிம்மதியான பிரயாணம். அங்கே சகோதரர்களே, அந்த இடிபாடுகளுக்குள் ஒரு நாள் நிம்மதியா. ஏன் உலகத்தில் இவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கவில்லை? ஆனால் அவன் எவ்வளோ நம்முடைய சமுதாயத்தை பத்த வைத்தாலும் கொன்றாலும் அவன் சோடாதான் நம்முடைய சமூகத்துக்கு இனிப்பாக இருக்கு. அவன் நட்டெல்லாதான் எங்கட சமூகத்துக்கு தேவைப்படுது. அவன் சாக்லேட் தான் நம்ம சகோதரர்களே. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீக் சொல்றான். சாப்பாட்டுடைய பெயர் லரீ. 3 சாப்பாடுகளை அல்லாஹ் சொல்றான். நரகவாதிக்கு கொடுக்கப்படும் 3 சாப்பாடு. தஆமுல் நஸீம், நரகவாதியுடைய சாப்பாடு. அல்லாஹ் சொல்றான், நரகத்தின் அடித்தளத்தில் அந்த மரத்தை அல்லாஹ் நாட்டுவான். அது அப்படியே வளர்ந்து 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 பெரிசாகி அந்த மரத்தில் ஷைத்தானுடைய தலைகளை போல காய்கள் காய்க்க. மிம்பரில் ஒரு உலமா குத்பா ஓதியதை நான் கண்டேன். கஞ்சுடைய விஷயம் சகோதரர்களே, ஏன் சொல்வது? தவறி கூட நம்முடைய உடம்புக்குள் ஹராம் போய்விடக்கூட. வாழ்றது கொஞ்ச காலம். நாம் நபிமார்கள் போல் அமல் செய்தவர்கள் அல்ல. கொஞ்சம் அமல். சாப்பிடுறாய், இன்றைக்காவது ஹலாலா சாப்பிடு. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச சாப்பாடு அப்பயாவது புத்தி வரட்டும். நரக நெருப்பை வயிற்றில் போடுகிறான் ஒவ்வொரு நாளும். கணவன்மாரெல்லாம் ஃபத்வாவில் முன்சஃபில் எத்தனையோ முஸ்லிம் ஊர்களில் நடக்கிற விடயம். அல்லாஹ் சொல்கிறான், 3வது சாப்பாடு ரிஸ்லீன். பெயர்களை பாருங்கள், எவ்வளவு பயங்கரம் சகோதரர்களே. ரிஸ்லீன் என்றால் என்ன? ரிஸ்லீன் என்றால் என்ன? நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வழியக்கூடிய சீல் சலா. சிந்தித்து வந்த விடயத்தில் ஒரு 2 விடயமாவது பேச முடியவில்லை. என்ன நோக்கம் இந்த ஹுத்பா? எந்த நோக்கம் இந்த பயான்? சகோதரர்களே, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள். திஹாரி என்பது மாஷா அல்லாஹ் அதிகமான மக்கள் விரும்பி வரக்கூடிய, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய செழிப்பான ஒரு பரக்கத். நரகவாதியாக மாறிவிடக்கூடாது. இதுதான் நம்முடைய நோக்கம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை. தன்னுடைய மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்னவன் கூட நரகம் போவதை நாயகம் விரும்பவில்லை. தன்னுடைய சாட்சாவை கொலை செய்த சகோதரர்களே, ஆனால் செய்யவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிக்குகளுடைய தலைவனின் கபரில் இறங்க போனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு இழுத்தார். யா ரசூலல்லாஹ், முனாஃபிக்குக்கு நீங்க தொழுவிக்க போறீங்களா? உமர், என்னுடைய சமுதாயத்தில் இவன் நரகம் போவதா? இவன் நரகம் போவதா சொன்னதுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்தார்கள். ஆகையால் முஸ்லிம்களே, முஸ்லிம் சகோதரர்களே, திஹாரியில் வாழக்கூடிய படித்தவர்களே, படிக்காதவர்களே, வியாபாரிகளே, வாலிபர்களே, எல்லாரையும் அன்பாக கேட்கக்கூடிய விடயம், நீங்களும் சொர்க்கம் போக வேண்டும். சகோதரர்களே, எவ்வளவு கவலை. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி ஹுத்பாவை முடிக்கிறேன். ஒருவருக்கு
வெளிநாட்டில் 4 கடை இருக்குது, 4 மனைவி இருக்கிறாங்க, 4 பெரிய வாகனம் இருக்குது, முழு சொத்தும் வெளிநாட்டில் இருக்குது, பெரும் பணம். புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபாதத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா புதிர அஹ்லுஹு வ மாலுஹு. யார் வேண்டுமென்று ஒரு அசர் தொழுகையை விடுவானோ அவனுடைய குடும்பமும் சொத்தும், உங்களுக்கு தந்த சொத்து செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதை அள்ளி கொடுங்கள், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக.